எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இனி தான் தொடரப்போவதில்லை என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் அவரை சமாதானப்படுத்த எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த நிலையில் தனது வீட்டிலிருந்து சி வி சண்முகம் புறப்பட்டுள்ளார். என்ன முடிவு எடுத்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய போவதாக என்ன முடிவு எடுத்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய போவதாக இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் இனி நான் நீடிக்கப் போவதில்லை என்பதில் சி வி சண்முகம் உறுதியாக இருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவருடைய எதிர்கால திட்டம் என்ன என்பது ஒரு கேள்வியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவில் இனி தொடர்ந்து பயணிக்க விரும்பவில்லை என்ற அந்த முடிவை சி வி சண்முகம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை முதலே தனது ஆதரவாளர்களிடத்துல தொடர்ச்சியாக சி வி சண்முகம் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. அதே நேரத்துல 2 அணியாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில இன்று காலை சி வி சண்முகம் அலுவலகத்தில் வைத்து எஸ்பி வேலுமணி மற்றும் இதர எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் சி வி சண்முகத்துடைய அலுவலகத்தில் வைத்துதான் ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சி வி சண்முகம் பங்கேற்கவில்லை. அவர் தன்னுடைய தாளவாக்கம் இல்லத்திலேயே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சி வி சண்முகம் அலுவலகத்தில் வைத்து ஆலோசனை நடத்திய பிறகு எஸ்பி வேலுமணி மற்றும் இதர எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சபாநாயகரும் சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டார்கள். சி வி சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர்கள் சார்பில் கொடுத்த இந்த புகார் மனுக்கள் எல்லாமே திரும்ப பெறப்பட்டு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்தித்த எஸ்பி வேலுமணி கட்சியில எல்லாருமே ஒன்றிணைந்து விட்டோம், எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கிவிட்டது என்று செய்தியாளர்கள் தெரிவித்து விட்டார். ஆனால் சி வி சண்முகம் மட்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்கும் தெரிவிக்காமல் இருக்கிறார். பாலவாக்கம் இல்லத்தில் இருந்த அவரை முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் சென்று அவருடன் ஆலோசனை நடத்தி அவரை அழைத்துக் கொண்டு எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி வி சண்முகத்துடைய அலுவலகத்துக்கு அழைத்து வந்தார். அங்கு வைத்து முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, காமராஜ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவரை சமாதானம் படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டாங்க. ஆனால் அவர் எந்த சமரசத்துக்கும் உடன்படவில்லை என்றுதான் தகவல் வருகிறது. அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து சி வி சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களிடத்துல ஆலோசனை நடத்தி இருக்கிறார் திரு சி வி சண்முகம் அவர்கள். அவர் எடுத்து இருக்கக்கூடிய முடிவு என்பது அதிமுகவில் இனி சமரசத்திற்கு
உட்பட போவதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியுடன் இனி பயணிக்கப் போவதில்லை என்று நிர்வாகிகள் மத்தியில் திரு சி.வி. சண்முகம் பேசியதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. நாளைய தினம் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும், நீங்கள் எல்லாம் விருப்பப்பட்டால் என்னுடன் சேர்ந்து உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யுங்கள், அதாவது விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளிடத்துல திரு சி.வி. சண்முகம் பேசியதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. பல்வேறு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.